മിസ്റ്റർ ശങ്കർ ഇവിടെ കൊണ്ടുള്ള പത്രപ്രവർത്തകരെ സുഹൃത്തുക്കൾ എല്ലാവർക്കും എൻ്റെ വിനീതമായ നമസ്കാരം. വളരെ താല്പര്യത്തോടു കൂടി തന്നെയാണ് ഞാൻ സിനിമ ഫീൽഡിലേക്ക് വന്നത്. 1976 സിനിമ പ്രൊഡ്യൂസ് ചെയ്ത ഒരാളാണ്. അതേപോലെ തന്നെ കമലഹാസൻ സാറിൻ്റെ കൂടെ തന്നെ ഞങ്ങളൊരു പാർട്ട്ണർഷിപ്പായി ഒരു സിനിമ എടുത്തു. അപ്പം അങ്ങനെ അത് മാത്രമല്ല, സിനിമയുടെ പ്രത്യേക താല്പര്യം എന്ന് വെച്ചാൽ കലയോടുള്ള സ്നേഹമാണ്. Hello everybody. Day after tomorrow, that is July 12th, film Indian 2 is to release. Please watch in theaters. And sir, I thank to the Gopalan sir, and Shankar sir, Kamal sir, Siddharth sir. Thank you so much for this opportunity, Shankar sir. Thank you so much. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்தியன் 2 ஒரு ரொம்ப முக்கியமான படம். இது ஒரு ரொம்ப முக்கியமான மேடை. ஸோ இந்த படத்துலையும் இந்த மேடையிலையும் எனக்கு ஒரு ரொம்ப அழகான இடம் பண்ணி கொடுத்த டைரக்டர் சங்கருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சார். ஏன்னா 21 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு உலகத்துக்கே ஒரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மாதிரி என்னை தூக்கி காமிச்சிட்டார் அவர். ஹி இன்ட்ரடியூஸ் மீ வித் பாய்ஸ் அண்ட் அந்த ஒரு படம் வாஸ் அன் ஐடென்டிட்டி தட் ஐ கேரிட் ஃபார் அ வெரி லாங் டைம். ஐ ஸ்டில் டூ. அண்ட் எனக்கு திரும்ப ஒரு செகண்ட் சான்ஸ் சங்கர் சாரோட ஒர்க் பண்ணுறது கிடச்சிருக்கு. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் அ சங்கர் ஹீரோ நாட் ஒன்ஸ் பட் ட்வைஸ். And this second time is even more special than my launch film because Shankar sir gave me the chance to work with my hero, my mentor, my guru, Kamal Hassan sir. And I'm very proud to share a stage with him. I always tell Shankar sir and Kamal sir, thank you for sharing this stage with other artists like us. It's such a huge motivation for us and tells us what to dream about in the future. Indian 2 is, I keep telling what's the easiest way to explain Indian 2. யாரோ கேட்டாங்க எதுக்கு எப்போ பாரு கரப்ஷன் பற்றியே படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எடுத்துட்டீங்கல்ல அப்படின்னாங்க. ஸோ ஐ செட் நம்ம கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போடுவோம் இல்லையா, அது ஒரு வாட்டி போட்டுட்டு அப்படியே விட்டுற மாட்டோம்ல, எவ்ரி இயர் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. ஸோ இந்தியன் வரப்போ கரப்ஷன் பற்றி, ஜீரோ டாலரன்ஸ் பற்றி அந்த படம் பேசிச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் அது தேவைப்படுது. 2024 we need somebody to talk about corruption that is still there. It's the oldest cancer and it is still there. So இது ஒரு அப்டேட்டட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நான் சொல்லுவேன். இது சங்கர் சாரும் கமல் சாரும் சேர்ந்து எல்லாத்தையும் சிஸ்டமில் வந்து என்ன பண்ணலாம், வாட் கேன் வி டாக் அபவுட், யங் ஜெனரேஷன் கிட்ட என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, வாட் ஷுட் த ஃபியூச்சர் ஹோல்ட் ஃபார் அஸ், இது எல்லாமே இந்தியன் 2ல பேசப்பட்டிருக்கு. இட்ஸ் அ வெரி வெரி கிராண்ட் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் காட் இன்க்ரெடிபிள் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ரவி வர்மன், மியூசிக் டைரக்டர் அனிருத், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ், எவ்வளவோ ஃபைட் மாஸ்டர்ஸ், எவ்வளவோ கொரியோகிராஃபர்ஸ், அண்ட் என் கூட நடித்த எல்லா ஆக்டர்ஸ், லாட் ஆஃப் தெம் குட் நாட் பி ஹியர் டுடே, ரகுல் பிரீத் சிங், அண்ட் we've all worked really hard on this film and we believe in this film. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய ஜெனரேஷன்ஸ் பேசி கொண்டாட போகிற படமாக எனக்கு தெரியுது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங் அபவுட் the most exciting thing for me is to share the stage with Kamal Hassan sir. And I have always looked up to him. He's been my guru from the start. And our work பண்றப்போ நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். It's really, I can't tell you, I can't describe it in words. When you see Kamal Hassan acting in front of you, it really does something, you know. And it makes you believe that you're in the right profession. நீ ஏன் பிறந்தேன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி I felt when I saw Kamal Hassan sir acting. So I can't wait for Senapati to come and show his zero tolerance again to a new generation. And from all of us in cinema, எனக்கு வந்து கோபாலன் சார் ரொம்ப நெருக்கமாக தெரியும். அவர் எனக்கு ரொம்ப நிறைய டைம் கொடுத்துருக்காரு. நான் அவரோட பேஷன் ஃபார் சினிமா பார்த்துருக்கேன். நான் லாஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை வந்து அவர் நைட் 1 மணிக்கு பார்க்க ஆரம்பித்தார். ஒரே டேக்கில் வந்து விதவுட் கட்டிங் 3:30 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வாங்கினார். தட் இஸ் ஹிஸ் பேஷன் ஃபார் சினிமா. அவருக்கு வயசுலாம் என்னெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஹி ஸ்டில் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் passionate film lovers that I have met. Thank you Gopalan sir, thank you for supporting films, thank you for being there when all of us needed you. Thank you so much.
So get ready, July 12th, Indian 2 is coming, Zero Tolerance, and Tata Vararu, Kadar Vida Poraru. I hope you all enjoy the film. Thank you. தேங்க்யூ. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்தியன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஜீன்ஸ் முதல்ல இந்த மாதிரி படம்லாம் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டயத்தில் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே லஞ்சம் கேட்டாங்க, இங்கே ஒரு ரொம்ப ஒரு ஏழை விவசாயி இந்த லஞ்சம் கொடுக்காம முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது உடனே எனக்கு நம்ம இந்தியன் சேனாபதியோட ஞாபகம் தான் வரும். சரின்னு சொல்லிட்டு இப்போ சேனாபதி வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். ஆனால் அது ஒரு கதையாக வரல. அதுக்கப்புறம் அடுத்த படம் மறுபடியும் அதே நியூஸ் பேப்பர், அதே லஞ்சம் நியூஸு, தாத்தாவோட நினைப்பு, ஆனால் கதை வரல. ஸோ ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஃபீலிங் இருக்குது, மறுபடியும் தாத்தா வரணும்ன்ட்டு. 2.0 ஒரு டயத்தில் ஒரு நல்ல ஒரு கதையாக ஃபார்ம் ஆச்சு. சார்கிட்ட சொன்னேன், சாருக்கு பிடிச்சது, உடனே பண்ணிடலான்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக இந்த பார்ட் 1ல் இருக்கிற அந்த சேனாபதி கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணோம்னா, சாருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதர் கமல் சாருடைய ஃபாதருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல், ப்ரொஃபைல், எல்லா ஃபோட்டோஸும் ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணிக்கிட்ட கொடுத்து அந்த கேரக்டர் எப்படி, எவ்வளோ கோவக்காரர், அவர் மிலிட்ரியில் இருந்தவர், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு கொடுத்தாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அந்த கேரக்டர் நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தீங்க. அதே 25 வருஷம் கழித்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அவர் அந்த கெட்டப்பில் நிற்கும் போது சேம் கூஸ் பம்ப்ஸ், ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதே ஃபீலிங் தான் ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதும் ஃபஸ்ட் டே வந்தப்போ அதே ஃபீலிங் கூஸ் பம்ப்ஸ். கண்டிப்பாக நீங்களும் தேட்டரில் சேனாபதியை 28 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும் நான் நம்புகிறேன். அவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தரை நீங்கள் 28 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறீங்க அந்த படத்தில். அவர் நம்ம நெடுமுடி வேணு சார். அவரையுமே ஃபஸ்ட் டே ஷூட்டில் பார்க்கும்போது அந்த கிருஷ்ணசாமி கேரக்டர் 28 வருஷம் கழிச்சு அங்கே முன்னாடி உட்காந்துருக்காரும் போது அந்த ஃபீலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். இன்றைக்கி நம்மளோட இல்லைனாலும் அந்த படத்தில் இருக்கார். அந்த படத்தினால அவர் எப்போவுமே இருப்பார். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவ்வளோ டெடிக்கேட்டட் ஆக்டர். சத்தமாக பேச மாட்டார், ரொம்ப சிம்பிள் பர்சன். பார்த்தா ஃபுல் ஃபீவர். ஷூட் பண்ணும்போது அவர் வச்சு ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பயங்கரமான ஃபீவர். போய் கேரவனில் பார்த்தேன், அவ்வளோ சூடாக இருக்குது. என்ன சார், நம்ம எதாவது கேன்சல் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை இந்த சீன் பண்ணுற போது ஒரு டேஸ்ட் இருக்கே, அந்த டேஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஃபீவர்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட். அது மாதிரி இப்போது கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு சீனையும் அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னாலையும் பர்ஃபார்மன்ஸ்னாலையும் அந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 70 நாள் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப் போட்டு 3 hours மேக்கப் போட்டு சாப்பிட முடியாமல் திருப்பி கலைக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சீன் ரோப்பில் தொங்கணும். ரோப்பில் கட்டி தொங்க விட்டோம். ஒரு ஷாட் இல்லை, 4 நாள் எல்லா ஷாட்டும் ரோப்லேயே தொங்கணும். ரோப்பில் தொங்கிட்டே பஞ்சாபி டயலாக்ஸ் பேசணும். ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு, அதுவும் இல்லாமல் ஸ்லோ மோஷனில் எடுத்த சீன். ஸ்லோ மோஷனில் சீன் எடுக்கிறதுனால அவர் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். 24 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்டு 12 ஃப்ரேம்ஸில் ப்ளே பண்ணும்போது கிச்சி கிச்சி கிச்சின்னு ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. அந்த ஃபாஸ்ட்டாக வர சவுண்டுக்கு சிங்க் பண்ணி அவர் திருப்பி நடிக்கணும். கேமரா ரோல் ஆகும்போது நடிக்கணும், ரோப்பில் தொங்கணும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு, பத்தாவது கையில் வரைகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வேறு கொடுத்தேன். இவ்வளவும் சேர்த்து பண்ணுறதுக்கு இந்தியாவில் இல்லை, வேர்ல்டில் எந்த ஆக்டராலையும் முடியாது என்னால் அடித்து சொல்ல முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பாக நடித்து இந்த படத்துக்கு ஒரு 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 உயிர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சித்தார்த் ரொம்ப சிறப்பாக நடித்து, அவர் பாபி சிம்மா, அப்புறம் விவேக், அப்புறம் பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு நடித்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டிங்னால ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிஸ் வேர்ல்ட் 2000, மிஸ் யூனிவர்ஸ் 2017 டெமிலே தெபோன்னு ஒருத்தவங்க இந்த கேலண்டர் சாங்கில் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிருக்காங்க. நம்மளுடைய தமிழ் பாட்டை பாடியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன் இருக்குது இந்த படத்தில்.
அதுவும் இல்லாமல் நம்ம கேரளாலேருந்து நிறைய கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட்டணம் ரஷீத் நேஷ்னல் அவார்டு வின்னர் மேக்கப்பில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சதீசன் காஸ்டியூம்ஸ் நேஷ்னல் அவார்டு வின்னர் அவரை ஒர்க் பண்ணியிருக்காரு. நண்டு போட்வால் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அனிருத் வந்து ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தருக்காக அந்த படம் பார்க்கலாம். வந்து ரவிவர்மனுக்காக பார்க்கலாம் கேமராமேன், ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ் சாருக்காக பார்க்கலாம். டெக்னீஷியன்ஸுக்காக நீங்கள் ஒரு தடவை பார்க்குற மாதிரி அவ்வளோ எல்லா டெக்னீஷியனும் அவ்வளோ ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் பவன், அப்புறம் ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் அன்பறிவுலேருந்து அனல் அரசுலேருந்து பீட்டர் ஹெயின், தியாகராஜன் மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து ஸ்டன் சில்வா, இவ்வளோ பேரும் வந்து ஆக்ஷன் சீன்ஸு கொஞ்சம் ரிஸ்கான சீனுக்கெலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து கேரளாவில் ரிலீஸ் பண்ணுற கோபாலன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா லைக் இந்த படம் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை சிட்டிசனும் வந்து ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய மாதிரி வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அத்தனை ஃபேமிலிஸும் வந்து இதை ரசிக்கக்கூடிய படமாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய படமாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் படம் முடிஞ்சு திரும்பி போகும்போது ஒரு தாட் ஒரு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு திங்கிங் வரும். அதாவது இந்த படம் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம்னு சொல்கிறத விட ஒரு பேன் இண்டியன் தாட் உள்ள படம் நான் சொல்லுவேன் நான். ஸோ இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் வந்து இந்தியன் 1 வந்து சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றி ஆக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தீங்க. இந்த இந்தியன் 2வையும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு வெற்றியாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഗോപാലൻ സാർ, ശങ്കർ സാർ, കൃഷ്ണമൂർത്തി, സിദ്ധാർത്ഥ്, ബോബി സിംഹ, മൈ ടെക്നീഷ്യൻ, താങ്ക് യു. എനിക്ക് ഓരോ പ്രാവശ്യവും ഇവിടെ വരുമ്പോൾ ഓർമ്മകൾ പുറകോട്ട് പോവുകയാണ്. ഇന്ന് ഞാൻ ഇവിടെ വന്നെത്തിയപ്പോൾ 600 എത്രയുണ്ട് 6:30 പ്രിൻസാണ് റിലീസ് ചെയ്തിരിക്കുന്നത് പറഞ്ഞു. എൻ്റെ ഓർമ്മകൾ went back to Vishnu Vijayan when they released 15 prints and they said നീ സ്റ്റാർ ആവാമടാ എന്ന് പറഞ്ഞു. അതും പറഞ്ഞിട്ട് 50 കൊല്ലത്തിനേറെ ആയി. ഇന്നും എന്നെ സ്വീകരിക്കുന്ന എന്നോട് സ്നേഹം കാണിക്കുന്ന പ്രേക്ഷകർക്ക് എന്നെന്നും നന്ദിയുണ്ട്. ഇതൊക്കെ ഞാൻ പ്രതീക്ഷിച്ചതല്ല. ഇത്രയും ദൂരം എൻ്റെ യാത്ര ആയിരിക്കും എന്ന് ഞാൻ ഒരിക്കലും വിചാരിച്ചില്ല. ഹിയർ ഇന്ത്യൻ 2 പോലും ഞങ്ങൾ വിചാരിച്ചതല്ല. Now it is there. I think in the world, after Cecil B. DeMille and Hitchcock, Shankar sir is the person who is doing the same film again after 28 years. ഞാനും അതുപോലെ അതിൽ കൂടുന്നു. That is, I am part of that endeavor. And ഇത് എൻ്റെ പടമാണ്, ശങ്കർ സാറിൻ്റെ പടമാണ് എന്നൊക്കെ പോസ്റ്ററിൽ അടിക്കുക. ബട്ട് സാറ് പറഞ്ഞ പോലെ ഇതിൽ ഒരുപാട് ടെക്നീഷ്യൻ്റെ എനർജി, വർക്ക്, എന്തൂസിയാസം ആൻഡ് സ്കിൽ കാണാം പടത്തിൽ. ദ മേക്കപ്പ് ഫ്ലോട്ട് നോട്ട് ഓൺലി ഫോർ Senapati's makeup but other people's makeup, because he was working with me for some time. From that, this 28 years, makeup has improved, and especially a Malayali has come to the forefront. I see him working in very many good important films which are demanding international standards. അതൊക്കെ ഇവിടെ നിന്ന് പഠിച്ചാണ്, ആഗ്രഹം കൊണ്ട് പഠിച്ചാണ് അതൊക്കെ. സോ കൺഗ്രാജുലേറ്റ്. ഞാനും അങ്ങനെയാണ്, സ്റ്റുഡൻറ്റ് ഓഫ് സിനിമ. സോ ദിസ് ഹസ് ബ്രോട്ട് മീ ഹിയർ. ഐ എം വെരി കോൺഫിഡൻറ്റ് ദാറ്റ് ഇഫ് യു ലൈക്ക് ദ പിക്ചർ യു വിൽ മേക്ക് ഇറ്റ് എ റെക്കോർഡ് ഫോർ ഹിം. യു ഹവ് നെവർ ലെറ്റ് മീ. ആൻഡ് സോ വി ഹാവ് ഓൾസോ ട്രൈഡ് നോട്ട് ടു ലെറ്റ് യു ഡൗൺ. എന്തൊക്കെ നിങ്ങൾ അറിയാവുന്ന വിദ്യകളെല്ലാം കാണിച്ചിട്ടുണ്ട്.
We hope that you will like it. Because I miss Nadumudi Venu. While we were acting, he said almost Surlal Kadana, but I almost missed the film. നമുക്ക് ഇത് ആഘോഷിക്കുമ്പോൾ അവിടെ വെച്ച് കാണാമെന്ന് പറഞ്ഞു. ഇപ്പോഴും ഞാൻ കാണുന്നുണ്ട്, എൻ്റെ മനസ്സിൽ ഇവിടെ അയാളുള്ള പോലെ തോന്നുന്നു. ഇറ്റ് ഈസ് നോട്ട് എ വെരി മൂവിങ് സീൻ. ഫിലിം കാണുമ്പോൾ അത്ര മൂവിങ് ആയിരിക്കില്ല, പക്ഷെ എനിക്ക് അങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു. Whenever I see, I dub the film, I know that he is there and he is not there. ആ സെയിം എമോഷൻ നിങ്ങൾക്കും ഉണ്ടാവും. ബിക്കോസ് ഐ ഓൾവേസ് സെഡ്, ഇപ്പോൾ ഈ രംഗത്ത് വെച്ച് പറയുന്നില്ല, വൺ ഓഫ് മൈ ഫേവറേറ്റ് മലയാളം ആക്ടേഴ്സ് നെടുമുടി വേണു ആണ്. ഓൾവേസ്, ഈവൻ ഇന്ത്യൻ വൺ സമയത്തും ഞാൻ പറയുന്ന ഒരു സത്യമായിരുന്നു, എന്നും അത് പറയുന്നു. ആൻഡ് I have many friends in Kerala and many critics and many people who sculpted me to what I am today. And ഒരു ചെറിയ where all this product is made എന്ന് പറയുമ്പോൾ എൻ്റെ പേരിൻ്റെ താഴെ മെയ്ഡ് ഇൻ കേരള എന്ന് പറഞ്ഞാൽ not only തമിഴ്നാട്, പാർട്ടായിട്ട് വേറെ എക്സ്പേർട്സിൻ്റെ കയ്യിൽ കൊടുത്ത് ചെയ്ത ഒരു പ്രോഡക്റ്റാണ് ഞാൻ. സോ ദാറ്റ് ഇസ് വൈ ഐ എം ഏബിൾ ടു become a pan-Indian actor. And I thank all of them. Yesterday we were in Hyderabad, to the same enthusiasm from the media and the people. I hope this enthusiasm spreads to the people also. And I know it is in capable hands. തുടങ്ങുമ്പോൾ ശങ്കർ സാറിൻ്റെ കയ്യിൽ കൊടുത്തു, ഇപ്പോൾ ടുവേർഡ്സ് റിലീസ് ഗോപാലൻ സാറിൻ്റെ കയ്യിലാണ്. I'm sure that you make it a worthwhile thing for all of us. Thank you. നമസ്കാരം. കൊടുക്കുന്നത് ഞങ്ങളുടെ കൺസെപ്ഷൻ, പക്ഷെ അത് ഒരാൾ ചെയ്ത് കാണിച്ചു. ദാറ്റ് ഇസ് മൈക്കൽ വെസ്റ്റ്മോർ 28 years back. He did something for us which was not available anywhere in India. No other Indian actor could get that. We were very grateful. After 28 years, he had retired, but without any sort of big effort, or he helped other young makeup men come up with newer techniques, there were a lot of problems because some of the chemicals didn't agree with me. We had to stop shooting. So they changed. It is like a laboratory science. It's വലിയ rocket science ഒന്നും ഇല്ല എന്ന് പറയാറുണ്ട്, but it is rocket science. And so many people worked, so many chemists worked to make it possible that I could continue working without problem and continue working in other films also after that. So അവരൊക്കെ and the stunt, the dialogue, everything has changed over time, and we have tried to catch up, but we know that you will be kind to an old man like Senapati. So we've tried our best. The old man has tried his best. നോക്കുകയാണെങ്കിൽ ഞാൻ ഒരിക്കലും മഹാത്മാഗാന്ധി എന്ന് പറയാറില്ല. കാരണം I started off being a critic of Mr. Mohandas Karamchand Gandhi. Then I became a fan. ഒരിക്കലും ഭക്തനാവാൻ സാധ്യതയില്ല, ആവില്ല, because I am made like that. But let me tell you, ഈ വീരം വയലൻസ് രണ്ടും കണക്ട് ചെയ്യുന്നുണ്ട്. അങ്ങനെ നോക്കിയാൽ the height of valor is അഹിംസ. ഗാന്ധിയെ പോലെ ജീവിക്കാൻ അസാധ്യ ധൈര്യം വേണം, വീരം തന്നെയാണ്. Actually both are brothers with a different face, same coin with a different side to it. ഒരാൾ അത് ഉപയോഗിച്ചു, ഒരാൾ അത് അങ്ങനെ പിടിച്ചു വെച്ച് you can hit me as much as you like,
but I will go by the law എന്ന് പറയുന്നതാണ്. രണ്ടും ശരിയാണ്. ഈ ലോകത്ത് രണ്ടും ആവശ്യമാണ്. ഞാൻ what do I choose എന്നുള്ളതാണ് മുഖ്യം. You will see the film. He has written nice dialogues, so I don't want to say it before he says it on screen. ഇതിൻ്റെ നിങ്ങളുടെ ചോദ്യത്തിൻ്റെ ഉത്തരമൊക്കെ അതിലുണ്ട്, ഡയലോഗ്സിലുണ്ട്. All the same thing. Why are you then wearing Senapati's uniform if you so believe in Gandhi? So he is also a man who doesn't take Gandhiji lightly. He takes him to be a very serious answer to today's questions. So you will see that in the film. I think you will get the answer. I hope. See, exactly when we say that ഇനി മഹാത്മാഗാന്ധി എപ്പോലെ ഒരാളെ ജീവിക്കുന്നത് അല്ലത് ജനിക്കുന്നത് കഷ്ടമാണ് എന്നുള്ളത് അങ്ങനെ ഇല്ല എന്നുള്ളത് തീർച്ചയായും. നിങ്ങൾ എവിടെയെങ്കിലും അന്തരീക്ഷത്തിൽ നോക്കിയോ ഒരാളുണ്ടോന്ന്? ഉണ്ട്. ഈസ് സ്റ്റാൻഡിങ് ഔട്ട്സൈഡ്. അയാൾക്ക് ഇവിടെ അകത്ത് കയറാൻ താല്പര്യം ഉണ്ടാവില്ല. ബട്ട് he might be the next Gandhi, but we have to recognize him. That starts with that airline counter guy who says, I'm sorry. They said, we'll connect you to the PM's office. And he said, okay, give me, I'll talk to the PM. Dhairyam, valor, I appreciate it. Other people were slightly upset of missing the flight, but we've got the right track. Flight to Visakhapatnam, but journey we have got it. That is what I was saying, and I meant it seriously. And this film talks about that. The onus of honesty cannot be always transferred to somebody else. അയാൾ honest-ആയി ഇരുന്നിരിക്കണം എന്ന് പറയുന്നേക്കാൾ ഞാൻ അങ്ങനെ ആയിരുന്നോ ആ സമയത്ത് എന്ന ചോദ്യമാണ് ആവശ്യമായ ചോദ്യം. That question is asked by the film. The answer is shown in the film. So that is very important for me. And thank you. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கதை சொல்லும் போது வாங்கிக்கிறாங்க. உள்ள சீனை படித்து பார்த்தாலே போகிறோம். அவங்க வந்து என்ன வேணுமோ கரெக்டாக கொடுத்துருவாங்க. எங்கேயாவது ஒரு சின்ன இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு தோணும்போது மட்டும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். நம்மலாம் ஒன்றும் அவருக்கு வந்து நடிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. തവര ഞാൻ കണ്ടത് സെറ്റിൽ വെച്ച് കണ്ടത് ഞാൻ പറയാം. ഡയറക്ടർ he calls for a Bobby Simha, he calls for Siddharth. He only looks at the photograph and decides this man will play. He wants that voice, he wants that face. I have never seen him act and show. He only saw the positions. He wants the quality to be of that actor, and that is the job of an actor. That is why we are paying so much to the actors, not so that the director can up his BP by conducting every actor's role. The best part of an actor is to bring the best from every actor, however small he is. And you will see that in this film. There are certain scenes, and even in the next part, there are certain scenes where small actors would have excelled. சார், இந்தியன் பார்ட் ஒன்ல வந்து காந்தி இந்த இந்தியன் தாத்தாவுக்கு வந்து மீசை இருந்த மாதிரியும் அப்புறம் because we didn't know that Senapati, we didn't know how big Senapati is going to become. That day we made a decision. Then Sujata sir and he sat and said, why did the old Senapati has a young Senapati has a mustache? They will ask this question. That there is a dialogue. டைலாக் இல்லை, இப்போ எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா எல்லாத்துக்குமே ஆப்ஷன் வச்சுருப்பேன். மீசையோடு எப்படி இருக்கும், மீசை எல்லாமே எப்படி இருக்கும், அப்படிலாம் ஆப்ஷன் வச்சு எது நல்லா இருக்கோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்னென்னா, இந்த மீசையெல்லாம் அது ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்த சேனாபதியை பார்த்து அசந்துட்டோம். பயங்கரமாக இருக்குது. என்ன தாட்டே போல இன்னொரு ஆப்ஷன் அந்த மீசை வச்சு பார்க்கணுன்ட்டு. ஸோ அப்படி எடுத்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறமா then they thought about it. Then I added a dialogue which is actually very emotional, where he says, I took off my mustache because it will poke you.
Now I will kill you. That became a very important part of the film. அது அந்த படம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பையன் செத்ததுக்கு அப்புறம் மீசை வச்சிருப்பார் லாஸ்ட் சீன்ல. ஸோ அந்த மீசை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், மீனிங்ஃபுல்லாகவும் இருந்தது. സാർ ഈ പറഞ്ഞ പോലെ ഈ മേക്കപ്പിന്റെ ടൈമിങ് വളരെ കൂടുതലായിരുന്നു. ഗെറ്റപ്പ് കാണുമ്പോൾ അറിയാം. അത് ഒരു ടൈമിങ് എങ്ങനെയായിരുന്നു സാർ? അതോടൊപ്പം തന്നെ മേക്കപ്പ് കഴിഞ്ഞ് അതൊന്ന് നമുക്ക് റിമൂവ് ചെയ്യണമെങ്കിൽ ടൈമിംഗ് ഉണ്ട്. അതെങ്ങനെയായിരുന്നു സാർ? No, it is like കേരളത്തിൽ വന്ന് തയ്യവും കഥകളിയും ചെയ്യുന്ന ഒരു സ്ഥലത്ത് അതേപ്പറ്റി പറയുന്നത്, you don't have to say. There are people who lie down and sleep while makeup is being made. That is the tradition of Kerala. Much before Hollywood, much before everything else. So here it was easy. I've seen my guru, Mr. T.K. Shanmugam, prepare for Avaya, a play for which he didn't make wealth overnight. But for a play, he'll come at 3:30 in the afternoon and he'll be ready at 6:30. It's for a stage and he'll do it every day. So, avodekka padichu vanna aalana. That time is not of but you must see, it won't, the play will get over in 3.5 hours. But shooting will take 50 days for a normal film. If the Senapati character comes to the set only at 10 and has to leave by 3 or 4 because even if he stays, a makeup won't look good in camera. So that is the time space. So that is the most difficult logistic problem we had to face. 88 years, unless the story is good, it is difficult to convince you. So that is where it started. That is where the first question started. And he thought of it, we thought of it, but we never dared to go near it. Sometimes the product becomes bigger than us. Then he dared to come up with another story. Adi eniki ishtamattu. So we agreed. Njan kettappo 2 and 3 together. So I like the whole format. Now it will become another third franchisee, which I am happy. As far as I am sure Gopalan sir will also be happy. Any new is the time? How long is the wait? Yeah, it's possible within 6 months if everything goes well. If the VFX works is done, it is possible. And additionally, one more information I want to give. You can see the trailer of Indian 3 at the end of the Indian 2 movie. Thank you, and we are just wrapping up the session because